ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஜீத்து ஜோசஃபுடைய இயக்கத்தில் ஒரு மலையாள படமாக நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற மிராஜ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகி அவங்க கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஃபியான்சி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. பட் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷனு அதை ஒரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிவிட்டு இவங்களோட ஃபியான்சி ஒரு ட்ரெயினில் ஏறுறாப்பில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெயின் மிகப்பெரிய விபத்தை சந்திக்குது ஒரு தருணத்தில். இப்போ அவருடைய பாடி கிடச்சிருச்சிங்க. ஆனால் அவர் சீக்கிரட்டாக எடுத்துகிட்டு போனாரே ஏதோ ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் எங்களுக்கு கிடைக்கல, அது வேணும், நீங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் அதை சொல்லியிருப்பாரு, உண்மையை சொல்லுங்கள் எங்கே வச்சுருக்காரு அந்த ஹார்ட் டிஸ்கை அப்படின்னு சொல்லி கதாநாயகிக்கு பல பக்கம் இருந்து ஒரு பக்கம் ப்ரெஷரு ஒரு பக்கம் மிரட்டல்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஜீத்து ஜோசஃபுடைய படம். அவருடைய படங்கள் அப்படின்னாலே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தாங்க சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒரு பிராண்டை அவர் கிரியேட் பண்ணிட்டாப்ல. இந்த படமும் அப்படி தான். அதாவது படத்தில் ட்விஸ்ட்லாம் கிடையாது, ட்விஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு படம் அங்கங்கே லைட்டாக ஓடும். அந்த அளவுக்கு ஒரு 30-40 ட்விஸ்ட் இருக்கும் இந்த படத்தில். அதுதான் இந்த படத்துடைய பலம் பலவீனம்ங்கிற 2 விஷயங்களுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 கதாபாத்திரங்கள், குறிப்பாக ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளியுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஹானா ரெஜி கோஷி, நம்ம ஹக்கீம் ஷாஜஹான், இது போக சரவணன், மதன் தட்சிணாமூர்த்தி, சம்பத் ராஜ், தீபக் பரம்போலு, அர்ஜுன் ஷியாம் கோபன் அப்படின்னு சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள் தான். எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நீட்டாக உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க பட்ஜெட்டுக்கு இவங்க காஸ்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன விஷயங்களை புல் ஆஃப் பண்ணணுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த டீம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்டர்வல் சீக்வன்ஸு, ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸு, கிளைமேக்ஸு, ப்ரீ கிளைமேக்ஸு அப்படின்னு 4 விஷயங்கள். இது எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு அந்த கிளைமேக்ஸில் வைக்கப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் சரி, ப்ரீ கிளைமேக்ஸில் வைக்கப்பட்ட ட்விஸ்ட்டும் சரி சூப்பராக இருந்தது. இதுதாங்க ஜீத்து ஜோசப் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு, அந்த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்கில் வைக்கப்பட்ட அந்த 2 ட்விஸ்ட்டும் ட்விஸ்ட்டாகவே எனக்கு படலை. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு இதுதான் கதை, இப்படி தான் இருக்கும், கதை நகரவே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப ஈஸிலி ப்ரிடிக்டபிளாகத்தான் இருந்தது. அதனால் எனக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதெல்லாம் பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸு ட்விஸ்ட்டு அப்படின்னு இவங்க நம்பினாங்களோ அது எதுவுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இது ஒருத்தர் நீங்கள் பார்த்து அதை உங்களுக்கு மாறுபடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். நான் இவ்வளோ படங்கள் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸிலி ப்ரிடிக்டபிளாகத்தான் அது பட்டது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இது. பட் இருந்தாலும் இந்த கதையை அவங்க சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரமே ரொம்ப ஜாஸ்தி. 2.5 மணி நேரத்துக்கெல்லாம் அந்த படத்தில் கதையே கிடையாதுங்க. எதுக்குங்க இவ்வளோ தூரம் இவங்க சுற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. நல்லா பார்த்துக்கங்க, ஒரு கம்பெனியுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனு அது காப்பி பண்ணப்பட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க்கு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது ஒரு லேப்டாப்புக்கு. அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஷியலான டேட்டா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கீ வேணும். அந்த கீ ஹீரோயின் கிட்ட இருக்குது. அந்த கீயை தேடி பல பேர் ஹீரோயினை சுற்று போடுறாங்க. இதுக்கு மத்தியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி எப்பா ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அதை பயங்கரமாக விக்ஸு மாதிரி சுற்றி பயங்கரமாக இழுத்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்பிட்வீனில் டெஃபினட்டாக ஒரு 3/4 மணி நேரம் என்னங்க இது, கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து ஒரு 30-35 நிமிஷத்தில் எங்கே நினச்சி அங்கேயே தான் நிற்கிது, இன்னும் அடுத்த 3/4 மணி நேரம் கழிச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்கு விடுது. அந்தளவுக்கு ஜவ்வா இழுத்துட்டாங்க. அவ்வளவு ட்விஸ்ட்டும் உள்ளே இருந்தால் கூட அது எதுவுமே நமக்கு ட்விஸ்ட்டாக பெருசாக படலை, ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. இதனாலே திரைக்கதை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இவங்க இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அந்த படம் இன்பிட்வீனில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ப்ரிடிக்டபிளாகத்தான் இந்த கதைக்களம் பல இடங்களில் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் மேட்டரை தவிர அது டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரெசிவான விஷயமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. இது போக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி சரவணுடைய கதாபாத்திரம் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவரும் வெயிட்டான ஆள் தெரியுமில்ல, ஒரு ஓனர் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு கையால் மாதிரி இருக்கக்கூடிய மதன் தட்சிணாமூர்த்திக்கு எந்த விஷயத்தையும் அவர் சொன்ன மாதிரி தெரியல. எல்லா விஷயத்தையும் மதன் கதாபாத்திரம் தான் சரவணனுக்கு சொல்லுதே தவிர அந்த கதாபாத்திரம் இதுக்கு எதையுமே கைட் பண்ண மாதிரியோ டைரக்ட் பண்ண மாதிரியோ தெரியல.
அந்த அளவுக்கு பெயரளவில் தான் சரவணனுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே போக இந்த படத்துலையும் ஒரு சில சினிமா தரங்கள் லாஜிக் மிரர்கள் உள்ள இருக்கத்தான் செய்யுது. இது படம் பார்க்கும்போது பல இடங்களில் ஓஹோ அப்படியே நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு ஒரு சில இடங்களில் கொடுக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீத்து ஜோசஃபுடைய ஸ்டைல்லையே ஒரு சில ட்விஸ்ட்டை ஒரு சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா கூட மொத்த படமாக பார்க்கும்போது வளவலா குலகுலான்னு இழுத்து ஒரு ஆவரேஜ் வாட்சாகத்தான் சார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில மரணங்கள் அங்கங்கே நமக்கு காண்பிக்கப்படுது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் UA 13+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.